ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ருசியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை முதல் டைம் பார்க்குறீங்களா? இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்துட்டு அதை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடானதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் மீன் குழம்பு செய்ய தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு போல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நான் 1 கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அலசி வச்சுருக்கிறோம் இல்லையா மீனை, அதை ஒன்றா சேர்த்துடலாம். எப்பயுமே மீன் குழம்புல சேர்த்தோன்னே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம்குள்ளே குக் பண்ணால் போதும். ஒவ்வொரு மீனை பொறுத்து எவ்வளோ நேரம் குக் பண்ணணுங்கிறது. நான் இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் குக் பண்ணால் போதும். ஸோ மீன்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உள்ளே நல்லா மீன் குழம்புக்குள்ளே மூழ்கிற மாதிரி. நான் இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மீன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். பாருங்கள், மீன் எல்லாம் நல்லா ரெடியாகி வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு மீன் குழம்பு செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படியே அந்த புளிப்பு, காரம், அந்த இதெல்லாம் மீனோட சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.